அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 27/7/2025 முதல் 2/8/2025 வரை, ஆடி மாதம் 11ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 17ஆம் தேதி வரை, இனி 12 ராசிகளுக்கும் இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே, கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லாத காரணத்தினால் படுத்தல்கள் தான் பல விதத்தில் படித்து தொலைகிறதுக்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உடல்நலத்தில் கூட ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும், பெண்களால் சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மற்றும் இந்த வாரத்திலே வீண் பணம் விரயமாவதற்கு பலவித சம்பவங்கள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும், கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் தரக்கூடியதாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் 31/1 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பாராத வகையிலே சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், வேலை தேடுநபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் சென்று கோயில் குளம்னு சென்று வருவதற்கும், சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 27, 28, 1, 2 ஆகிய 4 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகுந்த சிறப்பான ஒரு வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே எதிர்பார்ப்பு போன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு விஷயம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்தேறுவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற எந்த ஒரு விஷயமானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வருமானம் அதிகரிக்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 28, 29, 30 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வீண் அலைச்சல் திருச்சல்கள் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும், செலவுகள் கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கும், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போவதற்கும், எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி திண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது.
மேலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், வீண் வம்புகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட ஏதாச்சும் சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவைப்படுகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் காலதாமதமாக நடந்தேறுவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. கெடுபிடிகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாரம் இதுவும் 31/1 2 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான யோகமான நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும், உங்களது உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும், ஒரு சிலர் இந்த வாரத்திலே புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது மட்டும் சற்று காலதாமதமாக ஆகுவதற்கும், கெடுபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. திடீர் பிரயாணமும் ஏற்படக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்லலாம். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் சரிப்பட்டு வராப்போல தோணலைங்களே. ஏடாகுடமாகத்தான் காணப்பட்டு வரும்போல தெரியுதுங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முன்னாலேயும் போக முடியாமல் பின்னாலேயும் போக முடியாமல் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், வீண் சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜம்பு மாதிரி இழுத்துண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் உடல்நலத்திலே சிறு சிறு பிரச்சனைகள், குறைபாடுகள், தொந்தரவுகள் வந்து சேருவதற்கும், சிறிதளவு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே வரவை விட செலவுகள் தான் 2 மடங்கு கூடுதலாக ஆவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகவே தான் காட்டப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பணம் அடுத்த வாரம்தான். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாக தான் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் அடைவதற்கும், வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பாராத இடங்களிலிருந்து சில நல்ல தகவல்கள், நல்ல செய்திகள் தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் சென்று கோயில் குளம்னு தரிசனம் செய்து வருவதற்கும், சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும், புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. ஒரு சிலர் இந்த வாரத்திலே புதியதாக சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 27, 28 2 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களுடைய பலன்கள் பார்க்கும்போது சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது
எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலதாமதமாவதற்கும், நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று போனால் ஒன்று தேடி வந்து சேருவதற்கும், உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில தொந்தரவுகள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும், தண்ட செலவுகள் தறிகட்டு ஓடுவதற்கும், வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கியங்கள் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவான உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகவும் மந்தமாகவும் தெளிவில்லாமலும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் 28, 29, 30 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரம் தான் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் அடைந்து வெற்றி அடைவதற்கும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், திடீர் பிரயாணமாக வெளியூர் வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலை மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே புதியதாக சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஒரு சிலர் புதியதாக சொந்த வண்டி வாகனம் ஒரு சிலர் புதுசாக வண்டி வாகனம் மாற்றிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. உங்களது நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகுவதற்கும், ஆசை ஒன்று நிறைவேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 27, 28 2 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 31, 1, 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. கொஞ்சம் பிரச்சனையாகவும் சிக்கலாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. அதாவது இந்த வாரத்திலே உடல்நலத்தில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்படுவதற்கும், சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேர வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வரவேண்டியது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உச்சார் தேவை. இருந்தாலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கும், மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. கையிலே பணம் இல்லாமல் கடன் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 28, 29, 30 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். ராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்வுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாக தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாளை எதிர்பார்ப்பு உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட உங்களை தேடி வந்து சேருவதற்கும், அரசியலில் உள்ளவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பெண்களால் சில நன்மைகள், சில உதவிகள் கிடைப்பதற்கும், திடீர் பிரயாணம் ஏற்படுவதற்கும், வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத வகையிலே பதவி உயர்வு வந்து சேருவதற்கும், இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும்,
அதிகபட்சமான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 31, 2 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 27, 28 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவலை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும், ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாக நடந்து முடிவதற்கும், வேலை தேடுகின்றவர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடுன்னு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே சொந்த வீடு, நிலத்தோட்டம், ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி 2 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 28, 29, 30 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.